அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொல்லி மரபணுக்களை பற்றி பார்க்க போகிறோம். இது ஆங்கிலத்தில் லீத்தல் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொல்லி மரபணுக்களுடைய பாரம்பரியத்தை பார் அப்படிங்கிறவர் 1907 ஆன்டிரைனம் மேஜஸ் அப்படிங்கிற ஸ்னாப் டிராகன் தாவரத்தில் கண்டறிந்தார். இதான் அந்த ஸ்னாப் டிராகன் தாவரத்துடைய அமைப்பு படம். ஆன்டிரைனம் மேஜஸ் அப்படிங்கிறது இந்த தாவரத்தோட இருசொல் பெயர். ஸ்னாப் டிராகன்கிறது ஆங்கில பெயர். இந்த தாவரத்தில் ஒத்த ஒடுங்கு கொல்லி மரபணுக்களுடைய பாரம்பரியமானது காணப்படுது. இதில் கொல்லி மரபணுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உயிரினங்களை கொல்லும் திறனுடைய அல்லீல்களுக்கு கொல்லும் மரபணுக்கள் அப்படின்னு பேர். உயிரினங்களை கொல்லும் திறனுடைய அல்லீல்களுக்கு கொல்லி மரபணுக்கள் அல்லது கொல்லும் மரபணுக்கள் அப்படின்னு பேர். இந்த ஆன்டிரைனம் மேஜஸ் தாவரத்தில் 3 வகைகள் காணப்படுது. அவைகள் பசும் தாவரங்கள், ஆரியா தாவரங்கள், வெள்ளை நிற தாவரங்கள். பசும் தாவரங்களில் பச்சை நிறமியானது அதிக அளவில் இருக்கிறதால அவைகள் பசுமை நிறம் கொண்டு பச்சை நிறமிகளை கொண்டு பசும் தாவரங்களாக காணப்படுது. வெளிரிய பச்சை தாவரங்கள் அது ஆரியா தாவரங்களில் பார்த்தோம்னா கரோட்டினாய்டுகள் அதிக அளவில் காணப்படுது. அதனால் அவைகள் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் காணப்படுது. பச்சை நிறமியற்ற வெள்ளை நிற தாவரங்களில் முழுவதுமாக பச்சை நிறமியானது காணப்படுவதில்லை. இதில் பசும் தாவரங்களில் கேபிட்டல் சிங்கிற மரபணுவாக்கமும், ஆரியா தாவரங்களில் கேபிட்டல் சி ஸ்மால் சிங்கிற மரபணுவாக்கமும், வெள்ளை நிற தாவரங்களில் ஸ்மால் சிங்கிற மரபணுவாக்கமும் காணப்படுது. இந்த 3 வகைகளில் 2 ஆரியா தாவரங்களுக்கிடையே கலப்பு நடைபெறும் பொழுது தோன்றுகின்ற 2ஆம் தலைமுறையில் பார்த்தோம்னா 1:2:1 அப்படிங்கிற விகிதத்தில் பசும் தாவரங்கள், ஆரியா தாவரங்கள், வெள்ளை தாவரங்கள் உண்டாகுது. இதில் வெள்ளை தாவரங்களில் பச்சை நிறமிகள் முழுவதுமாக இல்லாத காரணத்தால் அவைகள் நாற்று நிலையிலேயே அழிந்து விடுகின்றன. அவைகளால் ஒளிச்சேர்க்கை செய்ய இயலுவதில்லை. அதனால் இங்கே அந்த மரபணுவாக்கம் மற்றும் புறத்தோற்ற விகிதமானது 1:2 மாற்றமடைஞ்சிடுது. இது மாதிரி எந்த உயிரினத்தில் ஒத்த ஓங்கு அல்லது ஒடுங்குத்தன்மையில் கொல்லி மரபணுக்கள் வெளிப்பட்டு அந்த உயிரினத்தோட இறப்பிற்கு காரணமாக அமைகின்றனவோ அங்கே அந்த உயிரினத்தோடைய பாரம்பரியத்தில் 2ஆம் தலைமுறையில் உண்டாகின்ற அந்த புறத்தோற்ற விகிதம் மற்றும் ஜீனாக்க விகிதமானது 1:2 அல்லது 2:1 மாற்றமடைந்து காணப்படும். சரிங்களா? இந்த மாதிரி 1:2 இருக்கலாம் அல்லது 2:1 இருக்கலாம். 1:2 ஒத்த ஒடுங்கு அல்லீல்களுடைய பாரம்பரியத்தில் ஏற்படுவது. ஒத்த ஒடுங்கு கொல்லி மரபணுக்களுடைய பாரம்பரியத்தில் இந்த மாதிரி 1:2 அப்படிங்கிற மாற்றமடைந்த மரபணுவாக்க விகிதமானது உண்டாகும். இதில் ஒத்த ஓங்கு தன்மையில் பார்த்தோம்னா 2:1 அப்படிங்கிற மாற்றமடைந்த புறத்தோற்றம் மற்றும் மரபணுவாக்க விகிதமானது உண்டாகும். இந்த எக்ஸாமில் கேட்கலாம் உங்களுக்கு. இவ்வளோதான் இந்த கொல்லி மரபணுக்களை பற்றினது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.